ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குஜராத் அணி எதிரான தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. இந்த போட்டி நாங்கள் ஜெயிக்க வேண்டிய போட்டி, ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 புள்ளிக்கோசரம் ரொம்ப நாங்கள் ஏங்கியிருக்கோம். அடுத்த போட்டி எல்லாமே எங்களுக்கு குரூஷியல் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோங்க. கண்டிப்பாக டாப் 2ல் முடிஞ்சு நாங்கள் ஃபைனல் போயிட்டு கோப்பையை வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அணி எதிரான தோல்வி குறித்தும், அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற போட்டிகள் குறித்து பத்திரிகை சந்திப்பில் ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க. முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் வீரர் சொல்லலாம், இப்போ மும்பை அணிக்கு பேட்டிங் கோச்சாக இருக்கும் கேரன் பொலாட். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கேரன் பொலாட் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியலைங்க. கடைசி ஓவர் 15 ரன் இருக்கும்போது எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்டைல் ஹேண்டர்ஸ் தான் விளையாடுறாங்க. கண்டிப்பாக நல்லா போட்டு இருக்கலாம். பட் தீபக் சகர் அந்த 6ம் ஒரு நோ பால் போடாமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி மும்பை தான் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது இந்த தோல்வி. இந்த 2 புள்ளி இப்போ எங்களுக்கு தெரியாது, கடைசி நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, அடுத்த 2 போட்டி நாங்கள் வின் பண்ணால் கண்டிப்பாக டாப் 2ல் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி மட்டும்தான் எங்கள் பயணம் இருக்கும். எங்கள் அணி வீரர்கள் இதில் நான் சோர்ந்து போட விட மாட்டேன். அடுத்தடுத்த போட்டி நல்லா பண்ணி கண்டிப்பாக நாங்கள் இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பை மிஸ் பண்ண மாட்டோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த முறை ஐபிஎல் கோப்பை நாங்கள் வெல்லுவோம். நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள். அதுக்கான டீம், தகுதியான டீம் எங்கள் டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் பொலாட் பார்த்தீங்கன்னா தலைவன் இன்னும் கூட அது இல்லைங்க. ஆல்ரெடி முன்னதாக ஒரு டைம் சவால் விட்டார் ஒரு பத்திரிகை சந்திப்பில், இந்த முறை கோப்பை நாங்கள் தான் வெல்வோன்னு சொல்லிட்டு. இப்போவும் அதை தான் மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் இந்த தோல்வி அவரால் ஏற்றுக்க முடியலன்னு பேசியிருக்காப்புல. கரெக்டுங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட்டில் ரன் அவுட் ஒரு மிஸ் ஆயிடுச்சிங்க. அந்த ரன் அவுட்டு அடிச்சிருந்தா கண்டிப்பாக மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருந்திருக்கும். எனிவே முடிஞ்சு போச்சு மேட்ச் கண்டிப்பாக. ஆனால் நல்ல ஒரு ஃபைட் மேட்ச்சுங்க, நல்லா இருந்துச்சு. நானும் என்ன நினச்சேன், ட்ரா ஆகிட்டு சூப்பராக இருக்கும், அவர் பும்ராலாம் போடுவார் அப்படின்னு நினச்சோம். பட் கடைசி வரைக்கும் அது ட்ரா ஆகலை. மேட்ச் கடைசியில் குஜராத் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இவங்க மீண்டு வந்துடுவாங்க. எப்பவுமே கம்பேக் கொடுக்கறதுல மும்பை இந்தியன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அடுத்த போட்டி அவங்க வெற்றி பண்ணால் அவங்க சொன்ன மாதிரி டாப் 2ல் கூட முடித்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கெடப்பா லைனப் இருக்குது. ஆனால் மும்பையில் என்ன ஸ்பெஷல்னால், யாருன்னா ஒருத்தர் ஆடிடுறாங்க. ஒன்று ரோஹித் சர்மா ஆடுறாரு, இல்லை சூரியகுமார் யாதவ் ஆடுறாங்க, இல்லைனா ஜாக் வில்ஸ். அவர் எப்பவுமே இறக்கவே மாட்டாங்க, திக்குன்னு இறக்கி விட்டு அவர் ஆடி போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் ஆடிடுறாங்க. அதுதாங்க நம்ம மும்பை அன்றைக்கி இருக்கிற ப்ளஸ்ஸே. கண்டிப்பாக அதுவும் ஃபார்முக்கு வந்த ரோஹித் சர்மாலாம் இருந்தார்னா சூப்பராக இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி அடுத்தடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், மும்பை அணி இந்த முறை கோப்பை வெல்லுமா? கேரன் பொலாட் அதை தான் திரும்ப சொல்கிறாரு. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.